Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா auxiliary verbs. ஸோ auxiliary verbsல பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 வேர்ட்ஸ் இருக்குது. am, is, are, was, were, will, would, shall, should, may, might, can, could, must, need to, used to, dare to, ought to, have, as, had, do, does, did. இது எல்லாமே வந்து ஒன்றா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் வேர்பும் இருக்குது, டூ ஃபார்ம் வேர்பும் இருக்குது, ஆவ் ஃபார்ம் வேர்பும் இருக்குது, அதே மாதிரி மாடல் வேர்ப்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கும் போது இது செப்பரேட்டாக வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இந்த அஞ்சுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது அஞ்சுமே என்னது? பி ஃபார்ம் வேர்ப்ஸ். ஸோ இப்போ பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பி ஃபார்ம் வேர்ப்ஸில் am, is, are இது மூணுமே வந்து present tense. சரிங்களா? was, were இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா past tense. சரிங்களா? இப்போ present tenseல am, is, are ஓட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து I am a doctor. I இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்போவுமே ஐ வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் am கண்டிப்பாக வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷீஸ் அ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியர். அவளை பற்றி மட்டும்தான் பேசுது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்போவுமே சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இஸ் வரும். சரிங்களா? தே ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட். தே அவர்கள் அப்படின்னும் போதோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரலில் வந்துச்சுன்னா சென்டென்ஸ் அதுக்கு பக்கத்தில் ஆர் பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கீதா வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே. கீதாவை பற்றி மட்டும்தான் இங்கே பேசுது. கீதா நேற்று வீட்டில் தான் இருந்தாள். எஸ்டர்டேனாலே அது பாஸ்ட், முடிஞ்சு போன விஷயம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் எப்போவுமே சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம வாஸ் பயன்படுத்துவோம். சரிங்களா? வி வேர் அட் ஸ்கூல் லாஸ்ட் சாட்டர்டே. வீன்றது ப்ளூரல். பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல் பக்கத்தில் எப்போவுமே வேர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் பி ஃபார்ம் வேர்ப், பி ஃபார்ம் வேர்போட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வேர்ப் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது டூ ஃபார்ம் வேர்ப். டூ ஃபார்ம் வேர்ப் மொத்தமே வந்து 3 இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ, டஸ், டிட். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் சென்டென்ஸ் மாதிரி வரும். இதில் டூவும் டஸ்ஸும் வந்து ப்ரெசண்ட்டாக நடக்கிறத பற்றி பேசும். டிட்டுன்றது முடிஞ்சு போன விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இந்த டூன்றது வந்து சிங்குலர் பற்றி பேசும்போதோ, டஸ்ன்றது ப்ளூரல் பற்றி பேசும்போதோ, டிட்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் எதை பேசினாலுமே அது டிட் வந்து வரும், ப்ளூரலாக இருக்கட்டும் சிங்குலராக இருக்கட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். டு யூ நோ ஹிம் அப்படின்னும் போதோ, இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ 3ஆவதாக ஒரு ஆள் க்ராஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அந்த டைம்லேயே அந்த ப்ரெசென்ட்லேயே அதை கேட்குறது, அவரை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம்ல, அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஒருத்தரை பற்றி மட்டும்தான் அது பேசும். டூ அந்த இடத்துல டூ யூஸ் பண்ணும், ப்ரெசண்ட்டாக பேசும். சரிங்களா? இப்போது டஸ் தி ஒர்க், அவர்கள் வேலை செய்கிறார்களா அப்படின்னு கேட்குறோம். அவர்கள் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ப்ளூரலில் கேட்கும் போது அந்த இடத்துல வந்து டஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? டிட் ஹி கம் எஸ்டர்டே, அவர் நேற்று வந்தாரா அப்படின்னு கேட்குறோம். அவர் நேற்று வந்தாரா, நேற்று அப்படின்றது அது முடிஞ்சு போன விஷயம். ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸ் வரும்போதோ அந்த இடத்துல வந்து நம்ம டிட் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து டூ ஃபார்ம் வேர்ப். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹேவ் ஃபார்ம் வேர்ப் பார்ப்போம். இப்போ வந்து ஆவ் ஃபார்ம் வேர்ப். ஆவ் ஃபார்ம் வேர்ப் மொத்தம் 3 இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ், ஆஸ், ஆட். இது 3மே வந்து நம்ம டென்ஸில் பார்த்துருக்கோம். எந்த டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்போவுமே ப்ளூரலில் கேட்கும் போது ஹேவ் யூஸ் பண்ணணும், சிங்குலரில் கேட்கும் போது ஹேஸ் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்போவுமே வந்து சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம வந்து ஹேட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இது ஹேவ் ஃபார்ம் வேர்ப். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். தே ஹேவ் அன் ஐடியா. அப்போ இங்கே தேன்னு கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவர்களுக்கு அப்படின்னும் போதோ, ஸோ அந்த இடத்துல வந்து ப்ளூரலில் கேட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம ஆவ் பயன்படுத்தணும். சரிங்களா? He has a pet dog. அவருக்கு ஒரு வளர்ப்பு நாய் உள்ளது. அவருக்கு அப்படின்னும் போது அங்கே சிங்குலர் நவுன். ஸோ சிங்குலர் நவுன் பக்கத்தில் எப்போவுமே ஆஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், they have 2 adopted children already. அவர்களுக்கு ஏற்கனவே 2 தத்தெடுத்த குழந்தைகள் இருக்கிறது. ஏற்கனவே. ஸோ இது வந்து ப்ளூரலில் கேட்டிருக்காங்க. ப்ளூரலில் had
ப்ளூரலில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் முடிஞ்சு போன ஒரு விஷயம் பாஸ்ட். சரிங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து had யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து have form verb. இப்போ வந்து நம்ம மாடல் வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். மாடல் வேர்ப்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், மஸ்ட், ought to, need to, use to, dare to. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேன், குட் இது ரெண்டுமே பார்ப்போம். இப்போ பாருங்கள், கேன்னா எப்படின்னா எபிலிட்டினா என்ன, திறன், அவங்களோட திறனை பற்றி பேசும். சரிங்களா, உங்களால் முடியும், உங்களால் பேச முடியும், தெரியும், அவங்களோட திறனை பற்றி பேசுகிறது தான் வந்து எபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரிக்வஸ்ட், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ரிக்வஸ்ட் அந்த மாதிரி சென்டென்ஸில் கூட நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குட்டுக்கு போகலாம். இப்போ கேனில் வந்து இப்போ எபிலிட்டி இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம ஒன்று பார்ப்போம். இப்போ பாருங்கள், கேன், ஷி கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜ். ஷி கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, அவளுக்கு பல மொழிகள் தெரியும், அவளுக்கு பல மொழிகள் தெரியும், அவளால் பல மொழிகளில் பேச முடியும் அப்படின்றது தான் வந்து எபிலிட்டி அந்த மாதிரியான சென்டென்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம கேன் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா, இந்த மாதிரி சென்டென்ஸில் இந்த கேன் யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் மாதிரி பாருங்கள், கேன் யூ ஹெல்ப் மீ இந்த மாதிரி கேட்போம்ல, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம்ல, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கேன் பயன்படுத்தலாம். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், குட்டுன்றது வந்து எபிலிட்டி. இந்த மாதிரி சென்டென்ஸ்லேயும் நம்ம குட்டை பயன்படுத்தலாம். கேனுக்கு பாஸ்ட் தான் வந்து குட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ பாருங்கள், ஐ குட் ரீட் வென் ஐ வாஸ் 4. நான் 4 வயதில் படிக்க முடிந்தது, 4 வயதில் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு அவங்களோட திறனை பற்றி பேசும். அப்போ வந்து நம்ம குட், 4 வயதில் முடிஞ்சு போன விஷயம் அது. இப்போ நம்ம சொல்கிறோம் அது, நான் வந்து 4 வயதில் படிக்க ஆரம்பித்தேன், நான் 4 வயதில் படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து நம்ம இந்த குட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து சஜஷன் கேட்குற மாதிரியான சென்டென்ஸில் கூட, இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சஜஷன் கேட்குற மாதிரியான சென்டென்ஸில் கூட குட் பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் யூ எக்ஸ்பிளைன் தட் அகெயின் ப்ளீஸ் அப்படின்னு. குட் யூ எக்ஸ்பிளைன் தட் அகெயின் ப்ளீஸ்னால் உங்களுக்கு திருப்பி எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கேட்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்கன்னா திருப்பி நம்மளுக்கு புரியலன்னா நம்ம கேட்போம்ல, திருப்பி எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அது மாதிரியான இடத்துல கூட நம்ம குட் பயன்படுத்தலாம். அது வந்து சஜஷன் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம குட் பயன்படுத்தலாம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மே, மைட் இது ரெண்டுமே பார்ப்போம். இப்போ வந்து மே, மைட் சரிங்களா. மே வந்து எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்மிஷன் கேட்குற இடத்துல அந்த மே யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசும்போது மே யூஸ் ஆகும். இப்போ பெர்மிஷன் கேட்குற மாதிரியான சென்டென்ஸ் பாருங்கள். மே ஐ யூஸ் யுவர் ஃபோன், நான் உங்கள் தொலைபேசியை பயன்படுத்தலாமா, பெர்மிஷன் கேட்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், மே இது ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி பற்றி பேசும். இட் மே ஹேப்பன் அகெயின், அது மீண்டும் நடக்கலாம் இப்போ ஃப்யூச்சரை பற்றி பேசுது. ஸோ அந்த இடத்துலையும் இந்த மே யூஸ் பண்ணலாம். இப்போ மைட் பாருங்கள், இட் மைட் ஹேப்பன் அகெயின், இட் மே ஹேப்பன் அகெயின் இது ரெண்டுமே ஒன்றே தான். புரியுதுங்களா. அப்போது நம்ம சென்டென்ஸ் எங்கே பேசுகிறோம் அதை பொறுத்து நம்ம இந்த மேவும் மைட்டும் யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. இட் மைட் பி ட்ரூ, இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம், இது உண்மையாக இருக்கலாம். He might have missed his train, அவர் தனது ரயிலை தவறவிட்டார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல மைட். இந்த மாதிரி மேவும் மைட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ப்ரெசண்ட்டே தான். ஸோ நம்ம எந்த இடத்துல அதை பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஷால் பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் இந்த மாதிரி சென்டென்ஸில் ஷால் யூஸ் ஆகும். சஜஷன் கேட்குற மாதிரியான சென்டென்ஸில் ஷால் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், ஐ ஷல் மேக் த அரேஞ்ச்மெண்ட் ஃபார் யூ, நான் உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆஃபர், நான் செஞ்சு தரேன், உனக்கு எல்லாமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான சென்டென்ஸில் இந்த ஷால் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சஜஷன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சஜஷன் கேட்குற மாதிரியான சென்டென்ஸில் ஷால் யூஸ் பண்ணலாம். ஷல் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறோம்.
நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஷுட் எங்கே பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் அட்வைஸ் பண்ணுற இடத்துல ஷுட் யூஸ் பண்ணலாம். ப்ரெடிக்ஷன், யூகிப்பு, அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஷுட் ட்ரை டு லாஸ் வெயிட். ஸோ அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உங்களோட உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தோன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க நமக்கு கொஞ்சம் உடம்பை குறை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான அந்த சென்டென்ஸில் நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெடிக்ஷன்ன்றது வந்து யூகிப்பு. இட் ஷுட் பி ஃபைன், அது நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி ஒரு யூகிப்பில் சொல்கிறது இடத்துல வந்து நம்ம ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து வில் உட். சரிங்களா? வில் உட். இந்த வில் வந்து ப்ரெடிக்ஷன், ப்ராமிஸ், இந்த மாதிரி சென்டென்ஸில் வில் யூஸ் ஆகும். உட் அப்படின்றது வந்து ரிக்வஸ்ட், இன்விடேஷன், இன்வைட் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸில் உட் யூஸ் ஆகும். இப்போ வில் பார்ப்போம். ஹி திங்க்ஸ் இட் வில் ரெயின் டுமாரோ. நாளை மழை பெய்யும் என்று அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிறது என்னது? ஒரு யூகிப்பு, ப்ரெடிக்ஷன். சரிங்களா? அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு வில் யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் யூ. நான் உனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே உனக்காக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம்ல, அது அப்போ அந்த டைமில் வில் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வுட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட், இன்விடேஷன், இன்வைட் பண்ணும் போது நம்ம அந்த வுட் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். வுட் யூ ப்ளீஸ் இமெயில் தட் டாக்குமெண்ட் டு மீ. அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம கேட்போம், தயவுசெய்து அந்த ஆவணத்தை எனக்கு கொஞ்சம் மின்னஞ்சலை செய்வீர்களா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த வுட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும் போது வுட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள், வுட் யூ டான்ஸ் வித் மீ. நீங்கள் என்னுடன் டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு, நீங்கள் என்னோட டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு நம்ம இன்வைட் பண்ணுவோம்ல, வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வுட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து மஸ்ட்டு, ஹவ் டு பார்ப்போம். இப்போ மஸ்ட் ஆர் டு, இது ரெண்டும் பார்க்க போகிறோம். மஸ்ட் அப்படின்னா நெசசிட்டி அப்படின்னா தேவை, ஆப்ளிகேஷன், கடமை. ஆர் டுனா வந்து ஒரு நல்ல விஷயந்தான், ஆனால் நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இங்கிலீஷில். அது ஆர் டுன்ற வேர்டு இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இது ஆர் டுனா வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா an expectation that someone should be something, அந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸில் இது ஆர் டு வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், மஸ்ட்ன்றது ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொன்னேன், நெசசிட்டி. ஐ மஸ்ட் டாக் டு யூ அப்படின்னா நான் உன்னிடம் பேச வேண்டும். அப்போ நெசசிட்டி, அந்த இடத்துல தேவை இருக்குது, பேசணும். ஐ மஸ்ட் டாக் டு யூ அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல மஸ்ட் யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மஸ்ட் என்னன்னு சொன்னேன், ஆப்ளிகேஷன். அந்த இடத்துலையும் இந்த மஸ்ட் யூஸ் ஆகும். கடமை, ஐ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் ஆன் மை இங்கிலீஷ். நான் என் ஆங்கிலத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன், ஹாட் டு. யூ ஹாட் டு பி கைண்ட் வித் ஹிம். அதாவது நீ அவரோட நல்லபடியாக இருக்க வேண்டும், நீ அவருடன் அன்பாக இருக்க வேண்டும், அவரோட நீ அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல இந்த ஹாட் டு யூஸ் பண்ணணும், ஆப்ளிகேஷன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீட் டு, யூஸ்ட் டு, டேர் டு, இது மூணுமே தான் நம்ம பார்க்க போகிறோம். நீட் டு அப்படின்னா தேவை. சரிங்களா? நீட் டு பாருங்கள், ஹி நீட் டு see a டாக்டர் அப்படின்னா அவர் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நீட் டு இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தும். யூஸ்டு டு அப்படின்னா ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேசும்போது இந்த யூஸ்டு டு பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ யூஸ்டு டு லிவ் இன் லண்டன். நான் லண்டனில் வாழ்ந்தேன். அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யூஸ்டு டு அதை யூஸ் பண்ணலாம். டேர் டு, தைரியம். ஹவு டேர் யூ ஹிட் மீ. உனக்கு எவ்வளோ தைரியம் என்னை அடிக்கிற அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த டேர் யூ யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 24 வேர்ட்ஸ்க்குமே நம்ம வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்ஸிலரி வேர்ப்ஸில் 24 வேர்ட்ஸ்க்கும் வித் சென்டென்ஸோடு நம்ம பார்த்தாச்சு.
ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.